ஐஸ்வர்யாவோட வளகாப்புக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். அப்போ வந்து கோடீஸ்வரி வர வைக்கிறாங்க. கோடீஸ்வரி இங்கேயே தங்கி பார்த்துக்குங்க வளகாப்பு வரைக்கும், இன்னும் 2 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியும் இங்கேயே தங்கிடுறாங்க. மகா வந்து ஐஸ்வர்யா கூட. அடுத்து வந்து கோடீஸ்வரி எங்கே தங்குவாங்க, யார் ரூமில் தங்குவாங்க அப்படின்னு எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே அப்போ கோடீஸ்வரி வந்து சித்ரா ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவெடுக்கிறாங்க. சித்ராவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. அதனால் கோடீஸ்வரியோட சாரியெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க குளூரில் நடுங்கும்படி நிறைய ஏசி வச்சு விட்டுறாங்க. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோடீஸ்வரி. இதை வந்து பார்த்துட்டு கோடீஸ்வரி செமைய டென்ஷன் ஆகி ஏன் சாரியெல்லாம் கட் பண்ணிடுறியா, மகா எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காஸ்ட்லி சாரியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடுறாங்க. அதை பார்த்தா வந்து சித்ரா வந்து செமைய டென்ஷன் ஆகி கோடீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. கோடீஸ்வரி வந்து நீங்கள் நேற்று என்ன பதில் சொன்னீங்களோ அதுதான், எலி தான் எதுவும் கடிச்சிட்டு போயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பார்த்துட்டு செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க சித்ரா. ராஜலட்சுமி நடந்ததை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மகாக்காக வந்து வேலையாள் வந்து வச்சாரு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ஏமா இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, நான் வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாதா, நீ வச்சது தப்பு இல்லைப்பா, நீ வந்து இப்போல்லாம் மகா கூட தான் எல்லாமே பண்ணுற, மகா கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் என்கிட்ட பேச போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏமா இவ்வளோ பேசுகிறீங்க, நீ வந்து வெளிப்படையாக இருந்துரு, உன் விரும்புறதா இருந்தால் விரும்பு, வெறுக்கிறதா இருந்தால் வெறு, அதை விட்டுட்டு என்கிட்ட வெறுக்கிறமா நடிக்கிற, மகா கிட்ட விரும்புகிற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போட்டு திட்டுறாங்க. இதனால் சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து மகா அங்கே வராங்க. என்னங்க ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பிரச்சனை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து ஒரு புக்கு கொடுக்குறாங்க. இந்த புக்கு எது தெரியுமா, இங்கே இருக்க பிளேஸ்லாம் வந்து போனால் ரொம்ப கூலிங்காக இருக்குமா, அதே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஹனிமூன் ட்ரிப்பு இதுதான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஹனிமூனா, நம்மளுக்கு தான் 1 மாதம் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிருந்து என்ன பிரயோஜனம், எதுவும் நடக்கலையே அப்படின்னோடனே யார் இதெல்லாம் கொடுத்தது, உனக்கு தாத்தா தான் கொடுத்தாரு, நான் விட்டு வேணாம் சொல்லிட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லிடாத, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. பார்த்தா வந்து பெட் எடுத்துகிட்டு போயிட்டு தூங்குறதுக்காக பெட்டை போட்டு தூங்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து பாட்டி வந்து கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னா, யார், பாட்டி தான் அப்படின்னா, பாட்டியா, உடனே உள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஐயோ நீ வேறு பெட்டு போட்டு படுத்துட்டே, உடனே பெட் எடுத்து உள்ளே வை, எப்படிங்க உடனே வைக்க முடியும், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவை கூட்டின்னு போயிட்டு பெட்டு மேலே உட்கார வச்சுட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு தூக்கின்னு போயிட்டு வெளியே வந்து பால்கனி வழியாக போட்டுறாரு. அடுத்து வந்து உள்ளே வராங்க பாட்டி வந்து இந்தம்மா பால் மறந்துட்டு போயிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பால் வந்து வாங்கிட்டு என்ன பிரயோஜனம் இந்த பாலால் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னா, வேறு என்னத்தை பேசுறது, 1 மாதம் நீங்கள் எதுவும் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ஞாபகம் இருக்கா, எல்லாம் இருக்குது, நீ பால் குடிச்சு தூங்கு, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் தூங்கணுமே, பெட்டு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே அது பால்கனி வழியாக போட்டேனே, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு, என் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க, அதனால தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா அப்படின்னு. சரி எனக்கு தூங்கணும், நான் என்ன படிப்பேன்னா, நீ தூங்கணும் அவ்வளோதானே, வா அப்படி சொல்லிட்டு பெட்டு மேலே வந்து படுக்க வைக்கிறாரு. போத்தி விடுறாரு. இப்போ தூங்கு புரியுதா, ஆனால் ஓரமாக தூங்கணும் புரியுதா, என்னை டச்சிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆமாம் பெரிய டச் பண்ணிட்டாலும் அப்படின்றாங்க மகா வந்து சூர்யாவையே அப்படி பார்க்குறாங்க. என்னங்க தூக்கம் வரலையா, நீ அந்த பக்கம் திரும்பிக்கோன்னு சொன்னல, நான் ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கணும், நான் எந்த பக்கம் வேணாலும் திரும்பிப்பேன், சும்மா ஓவராக பண்ணேன், நீங்கள் வேணால் அந்த பக்கம் திரும்பிக்கிங்கன்னு. சரி நானே திரும்பிக்கிறேன், அப்புறம் திரும்பிக்கிறேன், மறுபடியும் எதுக்கு இந்த பக்கம் திரும்பினீங்க, வேறு என்ன பண்ணுறது, 2 பக்கம் திரும்பி தானே ஆகணும், தெரியுது இல்லை, என்ன மட்டும் சொல்கிறீங்க, சரி எனக்கு புரியுது, நடுவில் தலகாணி வைக்கிறேன், நீ இந்த சைடு வரக்கூடாது புரியுதா, நீங்கள் மட்டும் வரலாமா, நானும் வரமாட்டேன், அதே மாதிரி தான் நானும் வரமாட்டேன் அப்படின்றாங்க 2 பேரும் திரும்ப.